ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதிலேயே 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி விதை, 3/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். இது 4 பேருக்கு குடிக்கலாம். ஊற்றி 15 நிமிஷம் வேக விடுங்க. குக்கரை விசில் போட்டு வேக விடாதீங்க, வேற ஒரு மூடி வச்சு வேக விடுங்க. கீரை வகைகளை எப்போதுமே ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க. அதை பாருங்க, எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருச்சு. நம்ம போட்ட கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்ல குழைவாக வெந்துருச்சு. இனி நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வடிகட்டுவோம். வடிகட்டிட்டேன். நல்லா வடிகட்டிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்க்குறேன். மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நம்ம சூப்பு குடிக்க பவுலுக்கு மாற்றி குடிக்க வேண்டியதுதான். சுவையான சத்தான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சூப்பை செய்து குடிங்க. ஆலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.